வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப் 1 ப்ராப்ளம். ஸோ டைப் 1லேயே ஃபஸ்ட் ஏ சப்டிவிஷன் சால்வ். நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. இதை சால்வ் பண்ணணும். இது எப்படி டைப் 1ன்னு சொல்கிறேன்னா, ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், எதுவுமே இருக்காது, ஒன்லி 0 மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா டைப் 1. ஸோ இது எல்லாமே நம்ம பார்ட் ஏ கொஷின்ஸில் கேட்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், d cube by dx cube இது இருக்குங்க இல்லையா, இது நம்ம வந்து d cubeன்னு எழுதலாம். மைனஸ் இந்த 6 எடுத்து அப்படியே எழுதியாச்சு. d ஸ்கொயர் பை dx ஸ்கொயரை கேபிட்டல் D ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் 11 எடுத்து எழுதியாச்சு. d பை dxை நம்ம dன்னு எழுதலாம். ஸோ 11d மைனஸ் 6. ஸோ இங்கே ஒரு y, இங்கே ஒரு y, இங்கே ஒரு y, இங்கே ஒரு y இருக்குங்க இல்லையா, இந்த எல்லா ஒய்யும் காமனாக வெளியே எடுத்து போட்டாச்சு. ஈக்குவல் டு 0. இந்த ஸ்டெப்பு புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட், இப்போது கொஷினில் டேரெக்டாக இந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தா எப்படி எழுதணும் தான் உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆக்ஸலரி ஈக்குவேஷன் ஃபார்மெட்டுக்கு மாற்ற போகிறோம். ஸோ டீருக்கு இடத்துலாம் எம் போடுங்க. ஸோ m கியூப் மைனஸ் 6m ஸ்கொயர் ப்ளஸ் 11, டீருக்கு இடத்துல m போடணும், 11m மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இந்த y அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0, அதை விட்டுடலாம். ஸோ இதை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். இங்கே எங்கெல்லாம் d இருக்கோ அந்த இடத்துல m வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, இப்போ m கியூப் மைனஸ் 6m ஸ்கொயர் ப்ளஸ் 11m மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஒரு கியூபிக் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணணும், கேல்குலேட்டரை சால்வ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும், ஹவு டு சால்வ் திஸ் ஈக்குவேஷன்னு. ஓகேங்களா? கேல்குலேட்டர் எப்படி சால்வ் பண்ணணும்னு அந்த மெத்தடை பயன்படுத்தி இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் 1, செகண்ட் ஆன்சர் 2, தேர்ட் ஆன்சர் 3. இது எல்லாமே பாருங்கள், ஆன்சர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? ஸோ m is equal to 1, m is equal to 2, m is equal to 3. இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதை m1 வச்சுக்கலாம், இதை m2ன்னு வச்சுக்கலாம், இதை m3ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கு வந்து எப்படி ஃபைனல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது? y is equal to, இதுதான் ஃபார்முலா. இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருந்ததுன்னா ae பவர் m1x ப்ளஸ் be பவர் m2x ப்ளஸ் ce பவர் m3x. உங்களுக்கு ரெண்டே ஆன்சர் மட்டும் வந்துச்சுன்னா வெறும் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் 4வது ரூட் எதனா வந்துச்சுன்னா d வரைக்கும் போகும். ஓகேங்களா? சரி, ae பவர் m1 என்ன இருக்குது? 1 இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் b இன்ட்டு e பவர் m2 இருக்குது 2, ஸோ 2xன்னு வரும். ப்ளஸ் c இன்ட்டு e பவர் m3 இருக்குது 3 இருக்குது, ஸோ 3xன்னு வரும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபைனல் சொல்யூஷன். இப்போ இதிலே வந்து டைப் 1லே பி கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டைப் 1லே பி எப்படின்னா பாருங்கள், இதில் நார்மலாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கெல்லாம் டி இருக்கவங்க நம்ம என்ன பண்ணணும், எம்ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். m ஸ்கொயர் ப்ளஸ் 6m ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். 1 இன்ட்டு 9 9, ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இல்லையா, 3 3s are 9. ஸோ மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வரணும், ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வரணும், 6 வருது. ஓகே, அப்போது நம்மளுக்கு 2 ரூட்ஸ் கிடச்சிருக்கு. m + 3 இன்ட்டு m + 3 ஈக்குவல் டு 0. ஸோ m + 3 ஈக்குவல் டு 0, m வேல்யூ என்ன வரும்? -3. இன்னொரு m வேல்யூ என்ன வரும்? -3. புரியுதுங்களா? m + 3 ஈக்குவல் டு 0னா அந்த 3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -3. அதேமாதிரி m + 3 ஈக்குவல் டு 0, அந்த +3 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -3. இதில் பாருங்கள், 2 ரூட்ஸுமே சேமாக இருக்குது. ஸோ சேமாக இருந்தால் இதுக்கு ஃபார்முலா எப்படி வரும்? ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் எல்லா ரூட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா, சேமாக இருந்தால் இந்த ஃபார்முலா. ஓகேங்களா? a ப்ளஸ் bx இன்ட்டு e பவர் mx. ஓகேங்களா? a ப்ளஸ் bx e பவர் m வேல்யூ எல்லாமே சேம் வேல்யூ தான் இருக்குது. ஸோ -3x. ஓகேங்களா? இவ்வளோ தான், வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட், டைப் 1லே சி கொஷின் பார்க்கலாம். டைப் 1ல் சி ப்ராப்ளம். d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் மைனஸ் 6 dy பை dx ப்ளஸ் 13y ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த d ஸ்கொயர் பை dx ஸ்கொயரை கேபிட்டல் D ஸ்கொயரை மாற்றிடுவோம். நெக்ஸ்ட், இந்த -6 எடுத்து எழுதணும். d பை dx நம்ம என்னவா மாற்றணும், கேபிட்டல் Dயாக மாற்றணும். ப்ளஸ் 13, இங்கே ஒரு y, இங்கே ஒரு y, இங்கே ஒரு y இருக்குங்களா, எல்லா yயும் காமனாக வெளியே எடுத்துருங்க, ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம இதை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணால் போதும், ஏன்னா இந்த y அந்த பக்கம் போச்சுன்னா 0 ஆகிடும். டீருக்கு இடத்துல m ரீப்ளேஸ் பண்ணும், m ஸ்கொயர் மைனஸ் 6m ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 0. இதை நார்மலாக நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம்.
m is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2a. ஏன் அப்படி இதை யூஸ் பண்ணுறேன்னா இங்கே 1 into 13 நம்ம 13 நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது இல்லையா, அதே 13 1s தான் வரும். ஸோ நம்மளுக்கு சென்டர் ஆன்சர் வராது. அதாவது தான் நம்ம இந்த ஃபார்முலா மெத்தட் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் ஏ வேல்யூனா இருக்குது, எம் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் பி வேல்யூ, எம்முக்கு முன்னாடி என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குது -6. ஸோ பி வேல்யூ -6. சி வேல்யூ கான்ஸ்டன்ட் டேர்ம் 13. ஸோ இந்த 3 வேல்யூஸ் எடுத்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் பி என்ன -6 இருக்குது, அப்போ என்ன ஆகிடும் +6 ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் -6 the whole square minus 4. a என்ன இருக்குது 1, c என்ன இருக்குது 13 divided by 2a. 2a என்ன இருக்குது 1. ஓகேங்களா, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். m is equal to 6 plus or minus ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் 36 மைனஸ் 4 13s are 52 by 2. 36ல் 52 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும், -16 வரும். ஒரு ரூட்டுக்குள்ளே மைனஸ் இருந்துச்சுன்னா அதை வெளியே எடுக்கும் போது ஐயா மாறிடும். இதுதான் காம்ப்ளெக்ஸ், இதுதான் இந்த காம்ப்ளெக்ஸ் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ 16 ரூட் எடுத்தால் 4 டிவைடட் பை 2. சரி, இதில் 2ஆல் கேன்சல் பண்ணலாமா? 2 1s are 2, 2 3s are 2 2s are. அப்போ என்ன வரும் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் i2ன்னு வரும். இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ஃபார்மெட்டில் வருது, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் வருது. ஸோ நம்மளுக்கு ஒரு ரூட் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி எழுதணும், ஆக்ஸிலரி ஃபங்க்ஷன். therefore y is equal to இதான் ஃபார்முலா e power alpha x a cos beta x plus b sin beta x. சரி, e power alpha இதான் ஆல்ஃபானா இருக்குது 3x, a cos பீட்டானா இந்த 2 தான் பீட்டா. ஓகேங்களா, ஸோ 2x plus b sin 2x. ஸோ ஆல்ஃபா இருக்க இடத்துல 3 போடணும், பீட்டா இருக்க இடத்துல 2 போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் டைப் 1லே டி ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பெரிய ஆர்டர், ஹையர் ஆர்டர் லீனியர் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. d power 4 plus 4d cube plus 8d square plus 8d plus 4 into y is equal to 0. ஸோ எங்கெல்லாம் d இருக்கோ அங்கெல்லாம் mன்னு மாற்றிக்கணும், ரீப்ளேஸ் பண்ணணும். பண்ணிடலாமா? அப்போது m power 4 plus 4m cube plus 8m square plus 8m plus 4 equal to 0. இப்போ தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். முதல்ல இந்த m power 4 எடுத்து இங்கே எழுதிக்கலாம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 8m ஸ்கொயர் இருக்குது இல்லையா, இதை நான் ரெண்டாக பிரிச்சிடுறேன். அப்போ இது எப்படி பிரிக்கலாம், 4m ஸ்கொயர்னு இப்படி பிரிச்சிடலாமா? ஸோ ஒரு 4m ஸ்கொயர் எடுத்து நான் இங்கே எழுதுகிறேன், ப்ளஸ் இந்த 4 எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஃபார்மெட் வரதுக்காக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ப்ளஸ் அடுத்தது 4m கியூப், இந்த 8m எழுதிக்கிறேன். ஃபைனலாக இன்னொரு 4m ஸ்கொயர் எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். இப்போ 2 4m ஸ்கொயர் எடுத்து எழுதியாச்சு. எதுக்கு பதிலாக இந்த 8m ஸ்கொயருக்கு பதிலாக. ஸோ ஒரு அரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். எதுக்குன்னா இங்கே பாருங்கள், m power 4 எப்படி எழுதலாம், m square the whole squareனு எழுதலாமா? ப்ளஸ் 4m ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 2m the whole squareனு எழுதலாமா? 4 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இப்போ 4m கியூப்னு இருக்குது, இதை நான் 2ab ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ ஃபஸ்ட் நான் 2 எழுதிட்டேன், m ஸ்கொயர் இன்ட்டு 2mனு எழுதலாமா? மல்டிப்ளை பண்ண m கியூப் வந்துடும் பாருங்கள். ஸோ 2 2s are 4, m into m square m cube plus இந்த 8m நான் எப்படி எழுதுறேன், 2ab ஃபார்மேட்டில் எழுதுறேன். 2 2m 2 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 8m வரும். 4m ஸ்கொயரை 2ca ஃபார்மேட்டில் எழுதுறேன், 2 2m ஸ்கொயர். சரி, இதெல்லாம் எப்படி நான் இதை ஃபிக்ஸ் பண்ணி எழுதுனேன்னா இந்த ஃபார்முலாவில் தான், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். அப்போது இதுதான் a, இதுதான் b, இதுதான் c. அதை வச்சு தான் நான் இங்கே 2ab எழுதுனேன், 2bc எழுதுனேன், 2ca எழுதுனேன், ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, ஸோ இது நீங்கள் இது கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா இதை நீங்களே எழுதிடலாம். அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது மேலே இருக்கிற அந்த ஸ்டெப்பு வந்துடும். சரி, இப்போ இந்த மாதிரி a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2caன்னு இருந்துச்சுன்னா அது a ப்ளஸ் b ப்ளஸ் இதை ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ a என்ன இருக்குங்க, m ஸ்கொயர் ப்ளஸ் b என்ன இருக்குது 2m, c என்ன இருக்குது 2. இதெல்லாம் பேசிக்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா இதை மட்டும் சால்வ் பண்ண போகிறேன். therefore m is equal to -b plus or minus root of b square minus 4ac by 2a. சரி, இதில் a வேல்யூ என்ன வரும், m ஸ்கொயருக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்குது 1, b வேல்யூ என்ன வரும், m-உடைய கோஎஃபிஷியன்ட் 2, c வேல்யூ என்ன வரும் 2 கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இது எல்லாம் இந்த அந்த 3 வேல்யூஸ் எடுத்துகிட்டு போய் இதில் அப்ளை பண்ண போகிறோம்.
m is equal to minus b value இருக்கு 2 minus 2 plus or minus root of b square again 2 square minus 4ac a இருக்கு 1 c வந்து 2 divided by 2a 2 into a இருக்கு 1 இருக்கு ஓகேங்களா இதுக்கப்புறம் நார்மல் ஸ்டெப்ஸ் தான் minus 2 plus or minus 2 ஸ்கொயர் பண்ணா 4 4 2s are 8 by 2 1s are 2 4ல minus 8 போயிடுச்சுன்னா minus 4 இந்த ரூட்டுக்குள்ள மைனஸ் வந்துட்டாலே அதை வெளியே எடுக்கும்போது ஐ எடுத்துடணும் ஐ போட்டுடணும் 4 ரூட் எடுத்தால் 2 by 2 இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாமா 2 1s are 2 1s are இப்போ நம்மளுக்கு என்ன வரும் -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இதுக்குள்ளே இருக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கே மேலே ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்மளுக்கு திரும்ப ரெண்டு ஆன்சர் வரும் அதனால் ட்வைஸ் நீங்கள் எழுதியிருக்கேன் இந்த மாதிரி ட்வைஸ் ஃபார்மேட் வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஆன்சர் எழுதுறதுக்கு y is equal to e power alpha x into c1 plus c2x cos beta x plus c3 plus c4x sin beta x ஃபார்முலா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஞாபகம் வச்சுங்க சரி எங்கெல்லாம் ஆல்ஃபா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் -1 பண்ணணும் ஆல்ஃபா இருக்க இடத்துல -1 ஏன்னா இங்கே -1 இருக்குங்க இல்லையா நெக்ஸ்ட் பீட்டா இருக்கிற இடத்துல ஐயோடைய கோஎஃபிஷியன்ட் 1 ஸோ ஆல்ஃபா இருக்க இடத்துலலாம் -1 போடுங்க அப்போது இ பவர் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும் c1 ப்ளஸ் c2 எக்ஸு காஸ் பீட்டா இருக்க இடத்துல 1 போடணும் இப்போ காஸ் எக்ஸ் வரும் ப்ளஸ் c3 ப்ளஸ் c4 எக்ஸ் இன்ட்டு சைன் பீட்டா இருக்க இடத்துல 1 போடணும் ஸோ சைன் எக்ஸ் இவ்வளவு தான் இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம் டைப் 1a ப்ராப்ளம் டைப் 1b ப்ராப்ளம் டைப் 1c ப்ராப்ளம் டைப் 1d ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட் ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ் வணக்கம்